எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. இவரும் தமிழ் தாய் பெற்ற தவ புதல்வர், கோவை மண்ணின் வேந்தர், ஜோதிட பன்முகத்தில் பிரம்மாண்டமாக செயலாற்றும் ஜோதிட அட்சய பாத்திரம், தாந்திரீக சக்கரவர்த்தி உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களை பணம் வரும் ஜாதக அமைப்புகள் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. ஓம் ஆதித்தாய சோமாய மங்களாய ஓம் ஆதித்தாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனி பேச்ச ராகுவே கேதுவே நமக. ஒரு நல்ல நிகழ்ச்சி. மதிப்புக்கு மரியாதை மிக்க திரு ராஜசேகர் ஐயா அவர்கள் ஜோதிடர்கள் நலமா இருக்கணும், ஜோதிடர்கள் சிறப்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி ஜோதிடர்களுக்காகவே ஒரு டிவி சேனல் நிறுவியுள்ளார்கள். அதன் மூலமாகவே உலகத்தில் இருக்க எல்லாருமே பாக்குற மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். இப்பொழுது சமீபத்தில் பார்க்கும்போது எப்படின்னு தமிழ்நாடு பூராமே கேபிள் அரசு கேபிள் டிவி மூலமா இந்த நம்முடைய ராஜனன் டிவி சேனல் ஆனது ஒளிபரப்பு கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு ஜோதிடம்ங்கிறது மக்கள்கிட்ட ஏறக்குறைய இந்த சமீப காலகட்டம் அப்படிங்கிறது இந்த கொரோனாவுக்கு பிறகு மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. எல்லாமே ஒரு அனைத்து தரப்பினரும், யாருன்னு சொல்ல முடியாது, எல்லா தரப்பினருமே ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். எதிர்காலத்தில் ஒரு சூட்சம ரகசியம். அந்த காலத்துல ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குற ஆள் இல்லை. சொல்லும் போது பலன் சொல்லும் போது வெளியே போக சொல்லிருவாங்க. இப்ப பலன் சொல்றக்கூடிய விஷயங்களை நம்மளுக்கு தெளிவா சொல்லக்கூடிய ஏறக்குறைய ஆசான்கள் நிறைய பேர் தமிழகத்தில் உண்டு. குறிப்பிடும்படியா நிறைய பேர் உண்டு. ஏறக்குறைய மறைந்தவர்கள் அப்படின்னு போகும்போது கிருஷ்ணமூர்த்தி, அதே மாதிரி ஜோதிடர் கடல் வைத்தியநாத ஐயா அவர்கள், இப்ப சமீபத்தில் நம்முடைய இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா குறிப்பிட்டு யாரையுமே சொல்ல முடியாது. அத்தனை பேருமே ஜோதிடத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதுல குறிப்பிடும்படியப்பான இப்ப திருப்பூர்ல ஜி.கே. ஐயா அவர்கள் ஒரு தெளிவா வகுப்படுத்து கரெக்டா ரொட்டீனா அவங்களுக்கு ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் பாக்குறோம். ஜோதிடத்தில் பணம் வரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த ஜோதிடத்துல அஷ்டவர்க்கம் என்ற ஒரு கணிதம் உண்டு. அந்த அஷ்டவர்க்க கணிதத்துல நம்மளுக்கு மொத்தம் 12 பெட்டி உண்டு. 12 பெட்டியில சர்வாங்க அஷ்டவர்க்கம்னு சொல்லக்கூடிய இதுல 2, 9, 11 குறைஞ்சது ஒரு 28 பரல் 29 பரலுக்கு மேல இருக்கக்கூடிய யாருக்கு இருக்குதோ அவர்களுக்கு கண்டிப்பா அது பணம் வரக்கூடிய 2, 9, 11 அப்படிங்கிறது பணம் வரக்கூடிய ஒரு கட்டம் அப்படின்னு சொல்லலாம். பரல்கள் குறைவா இருந்ததுன்னா அது பணம் வரக்கூடிய, இப்ப 2ஆம் இடம்ங்கிறது 2ல பணம் வரக்கான அமைப்புல கம்மி பண்ணும். 9ல் இருந்தாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு கம்மி பண்ணும். 11ஆம் இடத்துல இருந்தாலும் கூட பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை கம்மி பண்ணும். சோ என்னன்னா, இதுல யாரு ஜாதத்துல ஒரு அந்த 2, 9, 11ஆம் இடத்துல அஷ்டவர்க்கத்துல பரல்கள் அதிகமா இருக்குதோ கண்டிப்பா பணம் அது கையிலேயே இருந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்றம் இல்லை. ஒன்று. அதுக்கு அடுத்தது ஜோதிடத்தை பார்க்கும்போது ஜோதிடத்துல பணவரம் என்று சொல்கிறார்கள். பணவரம்னு சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2, 5, 8, 11 பணவரஸ்தானம்னு சொல்றாங்க. அப்போ 2, 5, 8, 11 திசாபுத்தி நடக்கும் போது பணம் வரக்கூடிய வாய்ப்புகள். 2, 5, 11ங்கிறது என்னன்னா, 2ங்கிறது குடும்பத்தில் வருமானம், 5ங்கிறது 4ஆம் இடத்தினால் வரக்கூடிய வருமானம், அம்மானால் வரக்கூடிய வருமானம், 8ங்கிறது கூட்டாளியினாலேயோ மனைவினாலே வரக்கூடிய வருமானம், அதே மாதிரி 11ஆம் இடம்ங்கிறது தான் செய்யக்கூடிய தொழிலால் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. இதெல்லாமே ஒரு தெளிவான கணக்கு. 2வது விஷயம் பணம் வரணும் அப்படின்னா, தனகாரகன் சொல்லக்கூடிய நார் அப்படின்னு கேட்டா குரு தான் தனகாரகன். அந்த தனகாரகன் வலுவா இருக்கணும். தனகாரகன் ஏன்னா பாவஸ்து 2ஆம் பணம் அப்படிங்கிற விஷயத்துல குரு பலமா இருந்தால்தான் அவனுக்கு வாழ்க்கை எல்லாமே குரு தான். குரு பலமா இருந்தால்தான் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல இது துணுக்குமார தான், முழு இது கிடையாது. துணுக்குமார லக்னாதிபதி உபயராசியில் இருந்தால் அவங்க கையில பணம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம். ஏதாவது ஒரு விஷயம் தினசரி பணம் புழங்கிக் கொண்டே இருக்கும். லக்னாதிபதி உபய லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கும் பணம் புழங்கும்,
அதே மாதிரி உபய அந்த லக்னாதிபதி வந்து உபயராசின்னு சொல்லக்கூடிய அந்த 4 மூலையிலும் போய் உட்கார்ந்தாலும் கூட அவங்களுக்கு பணம் ஏதோ ஒரு வகையில் இருக்கும். வண்டி வாகனம் வீடு போன்ற வசதிகள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து தன்னுடைய கடுமையான உழைப்பிலேயே மேல வந்து ஜெயிக்கக்கூடிய கட்டமெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல அந்த ஜாதகத்துல வந்து 2ஆம் இடம்ங்கிறது ஒரு ஸ்தனஸ்தானம். அப்ப 2ஆம் இடம் ஸ்தனஸ்தானம் அப்படிங்கிற போது இந்த அந்த தனாதிபதி அப்படின்னு சொல்லிக்கிற வந்து பலம் பெறுறதுங்கிறது ஒரு முறை. அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு அப்ப 2 கூட இவன் எங்க இருக்கிறானோ அங்கிருந்து 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடம் இதுல வந்து கிரகங்கள் இருந்தாலும் சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல அந்தந்த இடத்துக்கு வந்து ஒரு எந்த ஸ்தானத்தை எடுக்கிறோமோ அந்தந்த இடத்துக்கு 2ஆம் இடம் எடுத்துன்னா 2ஆம் இடத்துக்கு 2, 9, 11 வந்து சுவர்கள் இருந்தாலும் வந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்ப வந்து அவன் என்ன குபேரனை போல வாழ்வான். அப்ப வந்து தனஸ்தானம் என்பதுக்கு 2, 9, 11 இருந்தால் வந்து குபேரனை போல வாழ்வான் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் சொல்றாங்க. அதே மாதிரி ஜென்ம லக்கணத்துக்கு வந்து 2ஆம் இடம் 12ஆம் இடம் அதே 5ஆம் இடத்துல வந்து சுவர்கள் இருந்தாலும் கூட பணம் வரக்கூடிய மார்க்கம் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இதுவும் நடைமுறையில வந்து நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது அது போல தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல வந்து 3, 6, 8, 11 வந்து பாவர்கள் இருந்து அது எந்த வகையில் இருந்தாலும் கூட அதாவது வேற பாவர்கள் பார்க்க கூடாது. அந்த இடத்த வந்து யாருமே வந்து பார்க்க கூடாது. இந்த இடத்தை இருந்தால் வந்து மிகுந்த பணம் உண்டு அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. இவர்கள் 4 பேர் நீசம் இருந்தாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சந்திர லக்கண அதிபதி உச்சத்தில் இருக்கணும் அல்லது நீச வீட்டில் இருந்தாலும் தனவான் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. மேலும் வந்து சந்திரனோடு உச்ச கிரகங்கள் சேர்ந்தாலும் குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் கண்டிப்பா வந்து உச்ச வீட்டில் இருந்தாலும் வந்து தனவான் அப்படிங்கிற சொல்றாங்க. இதெல்லாமே வந்து சொல்லக்கூடிய விஷயம்தான். பொதுவாக வந்து இந்த 2, 9 வந்து பகை இல்லாமல் இருந்தாலும் பணம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. 2, 9 இருந்தாலும் பணம் வரும், பகை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அதே போல வந்து 9, 11 குடையர்கள் 9ங்கிறது 11 குடையர் அப்படிங்கிறது வந்து அவர்களும் சுவர்களாக வீட்டுல போய்க்கு வந்து சுவர்களோடு சேர்ந்து இருக்கும் போதும் வந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து நமக்கு கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. லக்கணத்துல வந்து நம்ம எதுவுமே வந்து கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி அவனுக்கு வருமானம் எந்த வழியில வரும் அப்படிங்கிற விஷயத்து வரும்போது வந்து அவன் வந்து அந்த 10ஆம் இடம் வந்து அந்த யார் இருக்காங்களோ அவங்களோட அடிப்படையில தான் பணம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். 10 சூரியன் இருந்த தகப்பன் வகை, சந்திரன் இருந்த தாய் வகை, அதே மாதிரி செவ்வாய் இருந்தால் வந்து சகோதரன் வகை, புதன் இருந்தனா வந்து பகைவர்கள் சொத்து. இதெல்லாமே வந்து அவங்க வந்து நூல்ல வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் ஜாதக அலங்காரத்துல வந்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தான் எந்த ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி 3, 11 அப்படிங்கிற போது அந்த இடத்துல 3ங்கிறது முயற்சி. அந்த இடத்துல வந்து பாவர்கள் துணை இல்லாமல் இருந்தாலும் கூட பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே நடைமுறையில ஒரு சொன்ன விஷயம் தான். அதே மாதிரி 10ஆம் இடம் அப்படிங்கிறது 10ஆம் இடம் 10 குடைவன் எவன் இருக்கானோ அவன் வந்து 10 குடையின் 10லயே இருந்தால் வந்து இந்த ஹோமங்கள் வேள்விகள் ஜோதிடம் இது போல தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ வந்து எந்த விஷயமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிற வந்து முயற்சி செய்யறவன் மட்டும்தான் அவனுக்கு வந்து எல்லாமே கதவு திறக்கும். அவன் சொல்லும் போது என்னன்னா நான் வந்து என்னோட குடும்பம் நான் வீடு மட்டும் நினைக்கிறவனுக்கு எந்த காரியம் நடக்கவே நடக்காது. அவன் வந்து என்ன சொன்னா உலகளவில் அவன் என்ன நினைச்சுக்கான் தன்னோட வீடு 2 குழந்தைங்க இருக்குது பொண்டாட்டி குடும்பம் மட்டும் நினைக்கிறவன் வந்து கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அதாவது ஒரு விஷயத்தில் உலகம் பூரா எனக்கு சொந்தமானது எவன் நினைக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அது ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு பாடல் உண்டு, அந்த பழைய பாடத்தில் உண்டு, உலகம் பிறந்தது எனக்காக, உலகம்ங்கிறது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அப்ப அந்த உலகத்தை யார் பொதுவே நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தனம் தானியம் எல்லாம் மனசுதான் எல்லாமே ஒரு விஷயம். அந்த மனதில் வந்து அவன் என்ன நல்லதை நினைக்கிறானோ நல்லதை விதைக்கிறானோ அது பூராமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பல வகையில் பணம் வரும். இது மாதிரி புதையில் எடுக்கிறது, நடுவழியில் கிடைக்கிறது, அசம்பதம் கிடைக்கிறது. அதாவது எல்லாமே ஜோதிடர்கள் எல்லா ஜோதிடரும் பணம் வந்து ஜோதிடம் பணம் பார்க்கறதுக்கு ஜோதிடம் இல்லாதவன் இருக்கிறான். அப்போ ஜோதிடம் மூலம் வருமா? அப்ப என்னன்னா ஒரு வருமானம் பேச்சு மூலம் வரும். 2, 8 குடைவன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் 2, 8 குடைவன் ஒன்று சேர்ந்திருந்தால் ஜோதிடத்தின் மூலம் அவனுக்கு வருமானம் வரும், மற்றபடி வராது.
அப்ப வந்து 2 எட்டு கூட ஒன்று சேர்ந்தா தான் கேட்டு வாங்க முடியும். 5000 10,000 25,000 ஜாதம் பண்ணா 2 எட்டு கூட யாரு ஜாதத்துல ஒன்று சேர்ந்து இருக்குதோ திரிகோணத்தில் இருக்குதோ அவன் தான் வந்து ஜோதிடன் ஆக முடியும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்கு. இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் ஜோதிடத்தில் பார்க்கும்போது பணம் வரக்கூடிய கட்டம் எதுவுமல்ல. அவன் சேமிக்க நினைக்கணும். முதல் ஒரு பணம் வந்துன்னு சொன்னா பணத்தை நல்லதுக்காக செலவு பண்ணணும். இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வந்தது அப்படின்னா ஒரு நல்லதுக்காக நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம பண்ணணும். உடனே கடனை கொடுக்கறது, வேற ஏதாவது விஷயத்துல வட்டி வாசி கொடுக்கறதோ இதெல்லாம் வந்து கொடுக்காமல் வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு பூ வாங்கலாம், வேற ஏதாவது நல்ல விஷயம் வீட்டுல வந்து பண்ணக்கூடிய ஏதாவது இருப்பு பலகாரங்கள் வாங்கலாம். பொதுவாக வந்து சுபம் செய்யும் போது அந்த பணமானது விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது பேங்க்ல கொண்டு வந்து படத்தை அப்படியே பேங்க்ல போட்டு வைக்கலாம், அல்லது நம்ம ஒரு உண்டியில கொண்டு சேமிப்புக்காக போட்டு வைக்கலாம். முதல் வாரம் ₹1 போட்டாலும் போதுமானது. அந்த சம்பளம் வந்து அப்ப போடும்போது என்னன்னா பணம் சேமிப்பாகும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. பணத்தை இறைக்க வந்து பணம் செலவாகி கொண்டு இருக்கும். ஜாதகங்களே மீறி நல்லா இருந்தாலும் கூட நம்மளை பொறுத்தல வந்து இறைக்கும் போது அந்த பணமானது காணாம போயிரும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்றம் இல்லை. சோ வந்து எதா இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு வந்து இந்த ஜாதகத்தில் 2, 9, 11 முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிப்படையான விஷயமா இருக்குது. ஜெயிக்கிறதுக்கு மனசும் காரணம் இருக்குது, குரு வழிகாட்டி இருக்குது. அதாவது பொதுவாக வந்து குடும்பத்துல அந்த காலத்துல இருக்க குடும்பம் வேற. அதாவது அம்மா கிட்ட கொடுத்துரு, எவ்வளவு சம்பாதிச்சாலும் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன். அம்மாங்கிற 4ஆம் இடம், அம்மா கிட்ட கொடு அந்த காசானது பெருகும் அப்படிம்பாங்க. 4ஆம் இடம்ங்கிறது வண்டி, வாகனம், வீடு இதெல்லாமே வந்து 4ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்துடும். ஸோ ஒரு அற்புதமான தருணம் அது. இன்றைய தருணத்துல வந்து நம்ம காலையில இருந்து நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துட்டு இருந்தாலும் கூட இன்றைக்குன்னு சொல்லக்கூடிய சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பணத்தை ₹1 நீங்க மாசத்து வாங்கக்கூடிய சம்பளத்தை வந்து சேமிச்சு பாருங்க. கண்டிப்பா வந்து பணம் வரக்கூடிய வழிகள் ஜாதக அடிப்படையில் பலன் இருந்தாலும் கூட கண்டிப்பா பொருளாதாரத்தில் நாளுக்கு நாள் வளர முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு இன்னைக்கு காலையில இருந்து அற்புதமா அழகா வந்து கருத்தரம் ஜோதிட கருத்தரம் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து முடிந்து விட்டது. இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொருத்தரும் பேசிய அனைவருக்குமே நன்றியும் வாழ்த்தையும் கூறிக்கொள்கிறேன். அத்துடன் வந்து இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் வந்து நன்றியும் வாழ்த்தை கூறணும். அதே மாதிரி இந்த பேசிய ஜோதர்கள் அனைவருக்குமே வந்து நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் வந்து இந்த ஊடகத்துறையில நிறுவனர், செயலாளர், பொருளாளர் அனைவருமே 4 பேர் இருக்காங்க. 4 தூண், 4 தூண் போல இருந்து இந்த நிகழ்ச்சியை நல்ல திறம்பட மெய்யரசன் அவர்கள் தலைமையில் இருந்து செயல்பட்டது ரொம்ப வாழ்த்துக்குரியது. அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு ரொம்ப பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். பணம் என்பது மிக அவசியமான ஒன்று. அந்த பணம் யாருக்கு வரும், எந்த கட்டம் யோகா அமைப்பு கொண்டது, பணத்தை எப்படி அடைய முடியும் என பணம் வரும் ரகசிய ஜாதங்களை எடுத்துக்காட்டுடன் மிக சிறப்பாக வழங்கிய தாந்திரீக பேரரசர் உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு நம் ராஜ்நிலை டிவி சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.